ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4ஓட தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினோட ஆன்சர் போட்டிருக்கேன். பார்ட் 2ல் அடுத்த 50 கொஸ்டினோட ஆன்சர் இருக்கும், பார்த்துக்கோங்க. அங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, யோவான். அடுத்து, தேம்பவனியின் பாட்டுடைய தலைவன். ஆப்ஷன் டி, வளன் எனும் சூசைமா முனிவர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. ஆப்ஷன் டி, சோழ நாடு. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், சேரி மொழியா செவ்விதிர் கிளந்து. இதில் பார்த்திங்கன்னா புலன் வந்திருக்கா, அப்போ புலன் வந்தாலே பல்லு தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சந்தி இலக்கியம் அல்லது வாயுள் இலக்கியம் என்று அழைக்கப்படுது. ஆப்ஷன் டி, தூது. அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின், பிறவினை சொற்களை கண்டறிக. நல்லா பாருங்களேன். நனைந்தான், படித்தான், திருந்தினான், நனைந்தான், இதெல்லாம் வராது. வருவித்தான், திருத்தினான், இதுதான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது எவ்வினை தொடர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செய்வினை தொடர். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின், தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. அடுத்த கொஸ்டின், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர். ஆக்சுவலி இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா வாரதாசன் தான் வரும். இங்கே அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ இதுக்கு உடுமலை பகுத்தறிவு கவிராயர் தான் உடுமலை நாராயண கவி. இதுவாக இருக்கலாம், இது டவுட்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி, பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து, படமாடு கோயில் பகவர் கொன்றையில் நடமாடு கோயில் நம்பருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மோனை தான் கேட்டிருக்காங்க. இங்கே பட பக நட நம்ப. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பொழிப்பு மோனை. அடுத்து 14th கொஸ்டின், எவ்வகை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா இது ஒரு கட்டளை வாக்கியம். அடுத்து, இமிலிசை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இமிலிசைனா வினைத்தொகை. அடுத்து, மல்லிகை சூடினாள். மல்லிகை சூடினாள்ங்கிறது ஒரு பொருளாகு பெயர். அடுத்து, சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுவதுன்னா குடக்கூத்து. அடுத்து, யோக சமாதி உகந்தவர் சித்தரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருமூலர். அடுத்து, வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். அடுத்த கொஸ்டின், பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் பழமொழி பேசும் மக்கள். அடுத்து, மணிமேகலை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மணிமேகலை யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2, 2, 4. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், முடிக்கில வேந்தர் மூவருக்குரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து, ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப வனம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கடம்பவனம். அடுத்த கொஸ்டின், நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். மரத்தை இலை காக்கும். இது பழமொழி அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு மானத்தை மலை காக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் டவுட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து, மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவிடுது. இதில் மோனைனா நந்தவனம், நற்றமிழ். அடுத்து, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது பொருத்தமான சொல் என்னன்னா ஒற்றுமையின்மை. அடுத்து, புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனாராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் டவுட்டில் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டில் என்ன கீ விட்டாங்கன்னு தெரில, பார்த்துக்கலாம்.
அடுத்து காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் சி திருவிக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்குரிய மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ஷன் சி கால்டுவெல். அடுத்து தாதா சாஹேப் பால்கே விருது முதன்முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது முத்துசாமி. அடுத்த கொஸ்டின், பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்றுனா ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அடுத்தது 34 வாழங்கே நீண்டு எழுந்த வள்ளுகீரெங்கே அப்படின்னு சொன்ன இரட்டுற மொழிதல் பாடல்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கவி காலமேகம். இதில் சரியானது எது கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் மனோன்மணியம் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கரெக்டு தான். நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது, அதுவும் கரெக்டு தான். அடுத்து இது வெண்பா வராது. அடுத்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நூல், இதுவும் கரெக்டு தான். அப்போது ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 36th கொஸ்டின், படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னென்னா நாடகம். அடுத்த கொஸ்டின், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை, பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணகவி. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறு என்னென்னா உலக அளவில் தமிழ் நூல்கள் இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், இது மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. இப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கரைப்பொரு இலக்கண குறிப்பு, இதுக்கு ஆன்சர் என்ன? 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஸ்டின், புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அடுத்த கொஸ்டின், வளவன் ஏவா வானூர்தி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், புறநானூறு நூலை புறநானூறு நூலை தி 400 சாங்ஸ் அப்படின்ட்டு மொழிபெயர்த்தவர் அப்படி யாருன்னா ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட். அடுத்த கொஸ்டின், மணக்குரங்கு அப்படின்னா இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ உருவகம். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கடல்னாலும் கடல் தான், காளினாலும் கடல் தான், பறவைனாலும் கடல் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தம், இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தம் செய்க, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் கீழே விழுந்தான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். அடுத்த கொஸ்டின், திருக்கேதரா பதிகத்தை பாடியவர் ஆப்ஷன் சி சுந்தரர். அடுத்த கொஸ்டின், மார்கழி திங்களில் திருமால் கோயில்களும் வீடுகளும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. அடுத்த கொஸ்டின், தமிழ் பெருங்காவலர் அப்படின்னா தேவனைய பாவாணர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.